வாலிபர்களை உடைச்சிட்டுன்னு சொன்னால் அந்த சமூகத்தை உடைச்சிடலாம். ஸ்பெயினை 500 வருஷம் இஸ்லாம் என்ன செஞ்சுருக்குது, ஆள்ருக்கு. இன்றைக்கி ஸ்பெயினில் எங்கே இருக்குது இஸ்லாம்? தாரிக்கு உள்ளே போனார், உள்ளே போய் என்ன செஞ்சார், அப்படி அற்புதமாக என்ன செஞ்சார், மக்களுக்கு வழிகாட்டினார். அதற்கு பிறகு இந்த இஸ்லாம் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அதற்கான அடிப்படை காரணம் என்னங்கிறத ஆய்வு பண்ணும்போது அந்த அந்த வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு மது பழக்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, சதிகாரர்கள் ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு இதே சதி திட்டம் இந்த இந்தியாவில் நடக்குது. நம்ம நாட்டிலேயும் முஸ்லீம் இளைஞர்களை தேடி போதைக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்துட்டு அந்த இஸ்லாமிய சமூகத்தை உடைச்சிடலாம் அப்படிங்கிற பயங்கரமான சதி திட்டம், ஒரு கூட்டு சதி திட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது யாரும் உணராமலாம் இல்லை, உணர்றோம். ஆனால் அதை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையும் சக்தியும் நம்மகிட்ட இருக்கணும், அதை உருவாக்கணும். அதை யாரால் பெரும்பாலும் உருவாக்க முடியும்னா வாலிபர்களால் தான் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அவங்க ஒன்றுபடணும், அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்கணும், அந்த தலைமைக்கு கீழே என்ன செய்ய கட்டுப்படணும்.